அனைவருக்கும் வணக்கம். இன்றைய டேஸ்டியான மம்மு அனைவருக்கும் விருப்பமான பன்னீர் வைத்து செய்யக்கூடிய பன்னீர் புர்ஜி கிரேவி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு சோம்பு போட்டு நல்லா வெடித்ததும் 2 பச்சை மிளகா நீளவாக்கில் கட் பண்ணதை போட்டு சேர்த்திட்டு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை போட்டு சேர்த்து பின்னாடி தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம பொடி வகைகளை சேர்த்திக்கலாம். மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா இது எல்லாம் வெங்காயத்து கூட சேர நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. மசாலா அடிப்பிடலாமல் இருக்கிறதுக்காக சிறிதளவு தண்ணி சேர்த்து மசாலா நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா 2 தக்காளி மீடியம் சைஸ் அளவு மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேங்க. இதை மசாலா கூட சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வெந்து வரட்டுங்க. இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் அளவில் கஸ்தூரி மேத்தி லீஃப் இது எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். இதை நம்ம நசுக்கி போட்டோம் அப்படின்னாக்கா இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு மசாலா நல்லா வெந்த பின்னாடி துருவி வச்சுருக்கிற 200 கிராம் அளவில் பன்னீர் இதை நம்ம சேர்த்திக்கலாங்க. இது பார்க்குறக்கு சீஸ் மாதிரி தான் இருக்கும். இந்த பன்னீர் நம்ம துருவி போடுறதுனால இந்த மசாலாவுக்கு தனி சுவையை கொடுக்குறோம். துருவிய பன்னீர் மசாலா கூட சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்ததுன்னா சுவையான பன்னீர் புர்ஜி கிரேவி ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சுலபமான அதே சமயத்தில் சுவையான பன்னீர் புர்ஜி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, ப்ரெட்டுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி ப்ரெட் சாண்ட்விச், தோசைக்குள்ளே வச்சு பன்னீர் தோசை இந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எப்படி சாப்பிட்டா பிடிக்குங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் அனுபவங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைய டேஸ்டி மம்மு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி மம்முவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியமான வாழ்க்கை ஆரோக்கியமான உணவில் மட்டுமே. மிக்க நன்றி.